வெல்கம் டு சுரா. நம்ம இப்போ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 ஏக்கர் பார்க்க போகிறோம். ஒரு சைடு வந்து 3 ஏக்கர், ஒரு சைடு 2 ஏக்கர். இந்த 3 ஏக்கர் பாருங்க, இதை 3 ஏக்கர் இடம் பாருங்க. இந்த 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா 4 சைடுமே ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு டைமண்ட் மெஷ் போட்டு ஃபென்சிங் போட்டுருக்கு 4 சைடுமே. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த 3 ஏக்கர் இது. இந்த 3 ஏக்கர் பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேக், அதாவது சின்ன ஒரு ஏரி இருக்கு. ஏரி இடத்த ஒட்டியே வந்து ஒரு சின்ன ஏரி இருக்கு. தண்ணி நல்லா வந்து வரும் உங்களுக்கு. தண்ணி வந்து போர் போட்டீங்கன்னா தண்ணி வந்து 100 ஃபீட் தண்ணி வரும் உங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயம் பாருங்க, தென்னை மர தோப்பு இருக்கு, நெல் போட்டிருக்காங்க, கரும்பு இருக்கு. அது பின்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்டர்லேயே இருக்கு நெல், கரும்பு, தென்னை மரம் எல்லாமே இருக்கு இல்லையா. நல்ல விவசாயம் பண்ற பூமி தான் அது. இது போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல ஜஸ்ட் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் இருக்கு. அது பாருங்க, அது மாடு மேய்து பார்த்தீங்களா, அது மாடு மேய்றது 2 ஏக்கர். மொத்தம் 5 ஏக்கர். இந்த பக்கம் 3 ஏக்கர், அந்த பக்கம் 2 ஏக்கர். இந்த 5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃப்ரண்டேஜ், ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு. இந்த 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா தாரோட ஃப்ரண்டேஜ் இருக்கு பாருங்க. இது வந்து 2 வழிச்சாலை, 2 பஸ் வந்து ஒரே இடத்துல போகும். பெரிய ரோடு இது. நியர்லி வந்து ஒரு 60 அடி கிட்ட ரோடு இருக்கும். ரோடு வித்து இருக்கும். ஷோல்டர் சேர்த்து சொல்றேன், ஷோல்டர் சேர்த்து 60 அடி வித்து இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இபி போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் அங்கே பாருங்க. அந்த போஸ்ட் வந்து அந்த போஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கே இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 இல்லை 3 போஸ்ட் ஊன்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 2-3 போஸ்ட் ஊன்ற காஸ்ட் செலவு இருக்கு இல்லையா, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிஎன்இபி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அவங்க வந்து இந்த காசு வந்து அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. நம்ம காசு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இடத்துக்குள்ள வர போஸ்ட் மட்டும்தான் நம்ம காசு கொடுக்கணும். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்கு பாருங்க. இந்த 3 ஏக்கரோட லொக்கேஷன் மேப் பாருங்க. இது லொக்கேஷன் மேப்பு. முதல்ல ஏர்போர்ட் வந்து போட்டிருக்கோம் பாருங்க. முதல்ல ஏர்போர்ட்ல இருந்து இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று 43 கிலோமீட்டர் தான். 43 கிலோமீட்டர் நீங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் நீங்கள் வந்துடலாம். ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வே தார் ரோடு இருக்கு. அதாவது 2 பஸ் ஒரே இடத்துல போக முடியும். ஸோ அப்படிங்கும் போது இங்கேருந்து 43 கிலோமீட்டர் இருக்கும் போது கரெக்டாக ½ அன் ஹவரில் நீங்கள் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தீங்கன்னாக்கா ½ அன் ஹவரில் நீங்கள் அழகாக இங்கே வந்துடலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ட்ராவல் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன் கேட்டிங்கன்னாக்கா ரோடு நல்ல ரோடு, தார் ரோடு நல்ல ரோடு. ரெண்டாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கிலோமீட்டர் போகணும் நீங்கள். நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஏர்போர்ட் வந்து 21 கிலோமீட்டர். மொத்தம் 43 கிலோமீட்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஏர்போர்ட் போயிடலாம் நீங்கள். அது போக உங்களுக்கு காம்பஸ் காட்டுற பாருங்க. இது வந்து இடத்தோட காம்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதான் பாருங்க. இந்த காம்பஸில் வந்து இடத்தோட டைரக்ஷன் 3 ஏக்கரோட டைரக்ஷன் பாருங்க. அதாவது டுவார்ட்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸிங். இந்த 3 ஏக்கர் வெஸ்ட் ஃபேஸிங். ஆப்போசிட்ல இருக்க 2 ஏக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். சரிங்களா? ரெண்டுலேயுமே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ 3 ஏக்கர் இந்த பக்கம், இது 3 ஏக்கர், இந்த பக்கம் 2 ஏக்கர் இருக்கு. மொத்தம் 5 ஏக்கர் இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாயிலோட பிஹெச் வேல்யூ பார்க்கலாம். பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாயில் பிஹெச் வேல்யூ பார்க்க போகிறோம். சாயில் பிஹெச் வேல்யூ பார்க்க போறோம் நம்ம. பாருங்க சாயில் பிஹெச் வேல்யூ பாருங்க 7.0. 7.0 இஸ் த சாயில் பிஹெச் வேல்யூ. இந்த இடத்தோட பிஹெச் வேல்யூ, சாயில் பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 7.0 அப்படிங்கும் போது எல்லா வகையான பயிர் பண்ணிக்கலாம். நீங்க ஹார்டிகல்ச்சர் இல்லையா, தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். அது மரங்கள் எல்லா மரம் வைக்கலாம் நீங்க. ஏன்னா சாயில் பிஹெச் வேல்யூ நல்லா இருக்கு உங்களுக்கு. அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண்டு, ஒரு கரை ஒன்று இருக்கா, அந்த கரைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரோட போகுது, தண்ணி ஓட. சரிங்களா? அதாவது ஒரு லேக்குன்பாங்க, சின்ன லேக்கு, தண்ணி தேங்குற மாதிரி ஒரு லேக் இருக்கு, ஏரி இருக்கு. அந்த ஏரியை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. அது போக இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ நம்ம சாயில் பிஹெச் பார்த்துட்டோம், 7.0 இருக்கு. இப்போ அடுத்து வாட்டர் பார்க்க போறோம், தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் இருக்கு. 1 கிலோமீட்டர்ல வந்து ஒரு அடிவைப்பு இருக்கு. இந்த அடிவைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம். தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம் நம்ம பாருங்க. 448, 430. ஸோ அதாவது 1000க்குள்ள, அதாவது 1000க்கு கீழே இருந்தாக்கா இந்த தண்ணி குடிக்கலாம் நீங்கள், விவசாயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 1000க்கு கீழே இருந்துச்சுன்னா டிடிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1000 கீழே இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த தண்ணி வந்து குடி தண்ணி, ஆக்சுவலாக குடிச்சு காட்டுறேன் பாருங்கள். குடி தண்ணி இது, உப்பு தன்மை இது கிடையாது. அப்படியே குடிக்கலாம் நீங்கள். சைட்டுக்கு வந்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க சைட்டையும் பார்க்கலாம், தண்ணி குடிச்சு பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா. சரிங்களா? தேங்க்யூ.
இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வந்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவை, அதாவது லொக்கேஷன் எக்ஸ்ட்ரா லொக்கேஷன் வேணும் எனக்கு, இல்லை ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8489761364 வாட்ஸ்அப் நம்பர்.